கருணாகத்துக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கருணாகம் இடையில இருந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கருணாகம் ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஆரம்பத்துல அவரை தான் காட்டுறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீடியோ, அதாவது மித்ரா வந்து ஆனந்தியை கூட்டிட்டு போற மாதிரியும் மகேஷ் வந்து போதையில பின்னாடி நிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ இவர் கையில இருக்கு இல்லையா, அந்த வீடியோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து குழப்பமா இருக்குது, என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் யூகிக்கவே முடியல. ஒவ்வொரு கதையா சொல்லி பார்க்குறாரு. ஒருவேளை இந்த விஷயம் அன்புக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குமோ, அன்பு வந்து காம்ப்ரமைஸா போயிட்டானோ, இல்ல அப்படின்னா மகேஷ்க்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் மகேஷ் வந்து ஆனந்தி மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. ஒருவேளை அன்புக்கும் மகேஷ்க்கும் தெரிஞ்சிருக்குமோ, ஆனந்திக்கு மட்டும் தெரியாம இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு பல கன்ஃபியூஷன் ஓடுது. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம எதுக்கு இவ்வளவு குழப்பத்துல இருக்கணும், நம்ம உடனே போன் பண்ணி கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு போன் அடிச்சு அன்பு கிட்ட ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. உண்மையை சொல்லு மகேஷ் வந்து இதனால தானே உங்க மேல பாசமா இருக்காரு, இதனால தானே உனக்கு ஏசி வாங்கிலாம் மாட்டி கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, ஆனந்திக்கு ஒரு சாப்பாடு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பவே தெரியும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமா பேச அன்புக்கு பயங்கர கோவம். சோ ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருங்க அவர் தண்ணி அடிச்சிருக்காருன்னு சொல்றீங்களே, நம்ம காலையில போய் பார்த்து பேசிக்கிறோம், நீங்க எதுக்காக இப்ப போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாம் நீங்க கோவப்படாதீங்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. பட் அன்பால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, இந்த ஆள் ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அன்பு பொறுமையா இருக்க இவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அன்புக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருக்கட்டும் இவனை காலையில போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. அண்ட் மறுநாள் விடியுது. ஸோ ஆபீஸ்ல வச்சு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா கருணாகத்துக்கு. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லு, உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னல, என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட, நீ சொல்லு, இப்போ என்ன நடந்தது அப்படின்றத நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அண்ட் ஏன்னா சொல்லி தான் ஆகணும், இவங்கிட்ட ஆதாரம் இருக்குது, போதையில ஒரு விஷயத்த உளறிட்டான், அது உண்மை இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி கருணாகத்துக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம நம்மளே வாயை கொடுத்து நம்மளே பிரச்சனையில மாட்டிக்கிறோமோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்க தானே செய்யும். சோ அதனால அந்த இடத்துல சமாளிக்க பார்க்கறான். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மகேஷ் வந்துடுறாரு. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் சொன்ன விஷயங்கள் அன்போட மண்டையில ஏறிடுச்சு. என்னதான் அன்பு நல்லவரா இருந்தாலும் இவன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னான் இல்லையா, மகேஷ்க்கு இதுல சம்பந்தம் இருக்குது, மகேஷ் தான் இதுக்கு முக்கியமான காரணம், மகேஷ் அதனாலதான் ஆனந்தி மேல அன்பா இருக்கான், மகேஷ் வந்து எதற்காக ஆனந்தி அப்படி அக்கறையா பாத்துக்கிறான் அப்படின்னா அது வந்து அவனோட குழந்தையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுட்டான். ஸோ இது அன்போட மண்டையில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இருக்குமோ, என்ன நடந்துச்சு, ஆனால் ஆனந்தியும் சரி மகேஷும் சரி அன்பு சந்தேகப்படலை. பட் இவன் சொன்ன விஷயங்களை மட்டும் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் இப்போ இந்த உண்மை வெளியே வந்தால் மட்டும்தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகு இப்போ ஆள் கிடையாது, ரகு ஸ்பாட் அவுட்டு, ரகுவோட கதையும் முடிஞ்சு போச்சு. என்ன நடக்க போகுது, எப்படி இந்த விஷயத்தை நம்ம அன்பு ஆனந்தி கண்டுபிடிக்க போறாங்க. ஏன்னா இப்போ இவங்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ இருந்தால் மட்டும் போதும், மித்ரா வந்து வசமா சிக்கிடுவாங்க. மித்ரா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது கருணாகரனுக்கு அதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறான். சோ அது அவனுக்கு தோணவும் இல்லை, அதை அவன் யோசிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அன்பு ஆனந்தி எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க, அதனால தான் மகேஷ் வந்து பாசமா இருக்கார் அப்படின்னு சொல்லி இவன் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா சீக்கிரமே இவனுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.